ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போகும்போது தண்ணி பாட்டிலில் குடிக்கிற தண்ணியில் ஹெல்த்தியான தண்ணியாக மாற்றி அதில் என்ன போட்டு கொடுக்குறோன்னு மட்டும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு 2 நெல்லிக்காய் எடுத்துக்கிடுங்க, அதை துருவிக்கிடுங்க. எல்லாம் நல்லா துருவி எடுத்துக்கிடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். தண்ணி குடிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஜூஸ் போடலை, அதனால் ஜூஸ் போடாததுனால இந்த மாதிரி தண்ணி பண்ணி கொடுத்து விடுவேன். மிளகா இதை சும்மா 2 கீரி மட்டும் போட்டால் போதும். ஏன்னா பிள்ளைங்க பார்த்தீங்களா, இது சாப்பிட மாட்டாங்களனால சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு மட்டும் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து அதையும் இது கூட துரி எடுத்துக்கிடுங்க. நான் குடிக்கிறதுக்கு இன்னும் ஜூஸ் எடுக்காதனால தண்ணி தனியாக பாட்டில்லையும் இது ஒரு டம்ளர் தண்ணி, இந்த தண்ணியை கொடுத்து விடுவேன். அந்த ஜூஸ் குடிக்கிற டைமுக்கு குடிக்கிறதுக்கு செம்ம ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. உங்களுக்கே தெரியும் நெல்லிக்காய் எவ்வளவு ஹெல்த்தியான. பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கலாம், இஞ்சி இதில் போட்டுக்கலாம், துருவினது நெல்லிக்காய் இதில் போட்டுக்கலாம். நெல்லிக்காய் எல்லாம் போடக்கூடாது, பாதி எடுத்து போட்டுட்டு ஒரு நெல்லிக்காயோட துருவினது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுங்க, கொஞ்சமாக சீனி போட்டுக்கிடுங்க. புதினா இலை இருந்தால் ஒரு 10 இலை மாதிரி புதினா இலை வாஷ் பண்ணி உள்ளே போட்டுக்கிடுங்க. என்கிட்ட புதினா இலை இல்லை, இருக்குது, காஞ்சி போச்சுது, இதுக்கான பகுது. காஞ்ச புதினானால நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான புதினானா ஒரு 10 போல் எடுத்துக்கிடுங்க, சரிங்களா? தண்ணி ஊற்றிக்கிடுங்க, கொஞ்சமாக ஊற்றினா போதும். கேப்பை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா இப்படி ஷேக் பண்ணி கொடுத்துருங்க நண்பர்களே. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோக்கு ஊற்றிக்கிடுங்க. ஸ்வீட் வேணும்னா சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கிடுங்க, உப்பு வேணும்னா உப்பை போட்டுக்கிடுங்க. உங்கள் ஃப்ளேவர் பாட்டிலில் ஊற்றிக்கிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு அப்படியே விட்டுற வேண்டியதுதான். இந்த ஃப்ளேவர் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகும்போது இறங்கி நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.